ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க 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 வாங்க. நம்ம ஐயனுக்கு வச்சு டிக்கஷன். ஐயன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூடு பண்ணி சாப்பிட்றது அது நம்மளோட இஷ்டம். நான் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்றேன், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலையும் சாப்பிட்டுக்கலாம். நானும் சில டைமில் அப்படியே சாப்பிட்ருவேன். சரி, மழை மோடமாக இருக்கிறதுனால வெயில், ஆனால் காலையில் மோடம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயில் காலையில் பளிச்சுன்னு திறக்கிறாங்க. நீங்கள் எப்படி நன்மைகள் நடக்கும்ன்றது தெரியல. வெயில் அடிக்கிற அடி இல்லை. இன்றைக்கி வாழைப்பூவு ஒரு பொரியலுன்னு நினச்சிக்கலாம், அது கூட்டுன்னு நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். எனக்கு ரெண்டாங்கட்ட நிலையில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பொரியலுங்கிறீங்க, கூட்டுங்கிறீங்க, ஏதாவது தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க கேள்வி. அதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் தான். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடுறதுனால இதில் நமக்கு அப்படியே இது ஆகிடுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பனிக்காலம் இல்லைங்களா, பனிக்காலம் வந்துடுச்சு. வாழைப்பூவுக்கு நம்ம எண்ணெய் கடாயில் விட்டும்ப. இன்னைக்கு கோதுமை கொஞ்சோண்டு நேற்று வச்ச மாவு இருக்குது, நம்ம ஆட்டின மாவு இருக்குது. அது தோசை தான், கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து தோசை ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து போட்டுக்கலாங்க, பூண்டு, தேவை இருக்கிற அளவுக்கு வெங்காயம். இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது 2 தக்காளி, வெங்காயம். இது புளிச்சிக்கரைக்கு, பூண்டு, தேங்காய் வாழைப்பூவுக்கு. கொஞ்சோண்டு வாழைப்பூவுக்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு
ஏன்னா கேமரா ஸ்டாண்டுக்கு சென்ட்ரில் தான் வந்து வாழைப்பூவை அழைச்சிட்டுக்கிறேன். பாத்திரத்தை வந்து சென்ட்ரில் வச்சுருக்கிறேன், அதை அழைச்சிட்டு இருக்கேன். போட்டுக்கலாங்க வாழைப்பூவு. நான் வாழைப்பூ செஞ்சு, அதாவது எது நம்ம உடம்புக்கு நல்லதா பாருங்கள், கடவுள் படைப்பு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேலை கொடுப்பார். அதுக்கு இது ஒரு எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் இது முட்டாளில் எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிறது எல்லாமே கடவுள் வந்து நமக்கு அதில் ஒரு எந்த பொருளாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம உணவு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்காங்கல்ல, ஒரு கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து நல்லா வந்து பராமரித்து, அதாவது சுத்தப்படுத்தி நம்ம எடுத்து அதை சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அதில் ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு வேலை கொடுத்து அதுக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்தி நம்ம உடம்புக்கு சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு அதுலேயும் நமக்கு வந்து கடவுள் இதுக்கும் நேரம் செலவு பண்ணு, நம்மளோட எண்ணங்களை வந்து அதை சுத்தப்படுத்துறது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்குமே ஏனா தானான்னு செஞ்சு சாப்பிடாம ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை சுத்தப்படுத்தி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டைம் கொடுத்து தாங்க ஒவ்வொன்றும் நம்ம கடவுள் படைச்சிருக்கிறார். ஒரு பொருள் இல்லாமல் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கிட்டாவே எல்லாத்துலேயுமே வந்து சரியாக இருக்கும். ஒவ்வொரு இதுலையுமே நமக்கு வந்து கடவுள் ஒரு சூட்சுமத்தை உணர வைக்கிறாரு. கீரையில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாரு, அதை எப்படி சாஞ்சு அதை சுத்தப்பட்டு, ஏன்னா தானே ஒரு பொருளை போட முடியாது இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து அரிசி பருப்பு உற்பத்தி பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நமக்கு டைம் கொடுத்து அதை எடுத்து செய்யும்போது தான் நமக்கு வந்து நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளுமேங்க நம்ம அது பதப்படுத்தி செய்கிற மாதிரி தாங்க. மனுஷாலாம் அதே மாதிரி தாங்க. ஒவ்வொன்றும் நம்ம வந்து நம்ம தேவைக்கு அதை வந்து எவ்வளோ தூரம் அந்த பொருள் நமக்கு வந்து விளையுதோ விளைச்சலுக்கு வந்திருக்கோ இல்லையோ அதை பதப்படுத்தணும். பதமானதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம வந்து முன்னோர்களுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அதை வந்து எப்படி செய்யணுன்றது தெரியும். இது உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குன்றதா சாப்பிட்டா இது நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கிது. நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி விளையிற பொருள், இதில் நம்ம எதுலையுமே கெமிக்கல் சேர்த்தலை. அதனால நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டா மொத்தம் வேக வைக்கணும், அரைவேக்காடாக இருக்கணும், இது இப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கடவுள் படைக்கப்பட்ட பொருள் எல்லாமே நமக்கு பதப்படுத்தி சாப்பிடணும். அது இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இப்படி சாப்பிட்டா இதெல்லாம் இப்படி தொந்தரவு பண்ணாலே இருக்கும். நான் போட்டது மஞ்சள் தூளுங்க. நான் பேசிட்டு ஏதோ நினச்சிட்டு போகிறேன். இதுவும் மிளகாத்தூள், நான் வர மிளகாத்தூள். சரி, தேவையாக இருக்கிறதுக்கு உப்பு இப்போயே நான் வந்து அப்பப்போ போடாமல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டுருக்குறோம் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கலாம். எல்லாமேங்க பொருட்கள், அதாவது வந்து
காய்களாகட்டும் கீரைங்களாகட்டும் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நமக்கு எப்படி வந்து பக்குவமாக பதப்படுத்தி சாப்பிட்டா உடம்புக்கு ஏற்றுக்கும் அப்படின்றது எல்லாமே கடவுளோட படைப்பில் நமக்கு நல்லதை கொடுத்துருக்குறாரு. அதை வந்து நம்ம கரெக்டாக பதப்படுத்தி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இதில் அதாவது வந்து ஒரு காய்கறி கூட நம்ம வந்து நிதானமாக செஞ்சு அதை பொறுமையாக அதை சரியாக வந்து இப்போ கீரையே இருக்கட்டும், அதில் வந்து எது சொத்தையாக இருக்குது எது நல்லா இருக்குதுன்னு அதை பார்த்து அந்த தண்டு விளைஞ்சிருக்கா விளையலையான்னு சொல்லிட்டு அந்த தண்டு ரொம்ப மெதுவாக இருக்குது சாஃப்டாக இருக்கிறத நம்ம அதுவும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நிறைய நமக்கு சத்துக்கள் இருக்குது. ஏன்னா தண்டுங்கள் வந்து கீரையோட தண்டில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. ஏன்னா அதோட தன்மைகள் எல்லாமே அந்த வேர்க்கண்ணில் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பதமாக இருக்கும்போது எடுத்து சாப்பிடும்போது அதுலேயும் வந்து சில நமக்கு நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து திருப்தியாக ஏற்றுக்கும். அந்தளவுக்கு வந்து எல்லாமே பக்குவப்படுத்தி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷாலும் அப்படி தான். மனுஷாலும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு எல்லாத்தையுமே அர்ஜென்ட்டு பட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா வருத்தப்படுறதில்ல பிரயோஜனம் இல்லை. அது வந்து நம்ம எல்லா வகையிலுமே அனுசரித்து உண்மையாக இருந்தால் அனுசரித்து ஏற்று புரிய வச்சு, அதாவது வந்து வெண்ணையும் சுண்ணாம்பும் வைக்காமல் புரிய வச்சு இவ்வளோதான் இப்படி தான் இவ்வளோ தான் புரியுது. ஏதோ ஒரு இதில் எல்லாமே பண்ணிடுச்சு நடந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முடிஞ்சால் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் இருக்கலாம் லைஃப் தாங்க. இல்லையா என்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் அவங்களுக்கு அன்றாட வேதனை கொடுக்காம இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது இன்னும் நல்லது பெட்டர். இது வந்து மூடி வச்சிடலாங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுமுங்க இதுக்கு. கீரை நான் கடையிலே ஆஞ்சிட்டு வந்துருச்சு. அந்த அக்காவங்கள ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. கீரை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து நம்ம காயை மாற்றிக்கலாம். அப்போ கீரை வந்து அந்த பக்கம் வச்சிடலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் மெதுவாக இதுக்கு அவ்வளோதாங்க. தேங்காய் கொஞ்சம் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இது காய் மெதுவாக வேகட்டும். அப்படியே
சிம்மிலே வேகும்போது அது வேலையை அது பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். அதை மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கீரைக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். முக்கியத்துவம் அதை வணக்கி விட்டுலாம். புளிச்சக்கீரை வந்து வணக்கி விட்டோம்லன்னா கீரை வணக்கி விட்டு அப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம். சட்டி காயிட்டுங்க கொஞ்சம். சளி மறுபடியும் தொந்தரவு பண்ணுற மாதிரி சட்டிக்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கீரைக்கு நம்ம கொஞ்சம் இப்போ உண்டுன்னு விட்டு வேக வச்சு கடைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தனியாகவே இருக்குது. இதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில். அதனால் இந்த பாட்டில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால இப்படி இருக்குது. வேறு ஏதோ கற்பனை செய்யாதீங்கள் மனங்களை. ஏதோ ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. இல்லை உளுந்து கொஞ்சோண்டு, கடுகு, ஜீரகம் கொஞ்சம், பூண்டு போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்குள்ள வடிவேல் தான் சொல்லுவேன், அதுக்குள்ளே ஜமீன் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு வர ஏதோ ஒரு படத்தில் காமெடிக்கு. ஏதோ அதில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரத்குமார் சார்னு தெரில, இந்த விஜயகாந்த் சார்னு தெரில, அண்ணன்னு தெரில, இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ ஏதோ எங்கடா போகிற அப்படின்னு அப்படி இல்லை பார்த்திபன் சார் நடிச்சதுன்னு தெரியல. ஆனால் அதில் வந்து ஒரு காமெடி அவர் சொல்லுவார், ஜமீன் வரத்துக்கும் போயிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வெளிநாடு போகிறது, அது ஒரு ஊர். அதுக்கு பேர் வந்து அவர் அப்படி சும்மா நக்கலாக சொல்லுவார். அது நான் வந்து நக்கல் இல்லை, நான் சும்மா வந்து சரி தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் இல்லாட்ட வாழைப்பூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. வந்து வெங்காயத்தை போட்டு
இந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. கொஞ்சம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. போட்டு இருக்கேன். கீரை வந்து நான் இப்போ கடைஞ்சா 3 பேருக்கு இந்த கீரை பிரசாதம் 3 பேருக்கு. இந்த கீரை வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அவங்க பேர் மீனா. அவங்க வந்து அவங்க புளிச்சிக்கீரை கேட்கல அக்கா. அவங்க வர்ற இடத்துல கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அவங்க மார்க்கெட் வழியாக வராங்கன்னு சொல்லிட்டு, அக்கா ஒரு தக்காளி ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தாங்க, 25 ரூபான்னு. ஆனால் இங்கே கடையில் வந்து 60 ரூபாங்க. 25 எங்கே இருக்குது, 60 ரூபாய் எங்கே இருக்குது பாருங்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல நம்ம சொன்னதுக்கு. ஏன்னா ஒரு வாரமாக கடை பக்கமே வராமல் இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். அவங்க ஏன்னா நமக்கு வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது, இருங்க கீரையை போட்டு அப்புறமா நம்ம பேசிடலாம். அது காய் அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே நல்லா தண்ணியில் நிறைய கீரை தெரியுதா பாருங்கள். தண்ணியில் போட்டு அழைச்சி கொடுக்கேன். தக்காளி வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னா இருக்குது. ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா 2 வேலை இன்னும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்குறாங்க. அது என்னம்மா வேலை அப்படின்னாங்க. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா நான் நெல்லிக்காயும் கொஞ்ச நாளும் வாங்கலை. அவங்கள கேட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே அதுதான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது நம்ம காசு கொடுத்து அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறது அப்பாற்பட்ட விஷயங்க. நம்ம ஒரு பொருளை சொன்னதுக்கு நம்ம இதெல்லாம் வாங்கினா அந்த அக்கா எடுத்துக்குவாங்க. அவங்க நம்ம கூட ஒன்றும் வாழலைங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஏதோ யதார்த்தமாக நம்ம கடையில் கடை பக்கத்தில் ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ கடையை எடுத்துட்டாங்க, வேலை செஞ்சுட்டு. இப்போ அவங்க வீட்டுக்கிட்டே கடையை கட்டிட்டுருக்குறாங்க. அது கட்டிட்டா அவங்களும் நின்றுருவாங்க. ஒரு வாரம் அவங்களே எவ்வளோ பொறுமையாக டம் கட்டி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. சரி நானும் இருந்துட்டு ஏன் வரல, வந்தால் யாரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் டைமில் அதான் நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒருத்தர்கிட்ட இருந்து கொஞ்சம் இது ஏதோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க ஏன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் டோட்டலாகவே வந்து இது மூஞ்ச கட்டுற மாதிரி போச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு அதாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இந்த இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரனவை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் விட்டுருட்டே குடிச்சு கொஞ்சம் 5 குடி 4 குடி அப்புறம் 3 குடி அப்புறம் 2 குடி பாட்டிலு கணக்கு சொல்கிறேன், அப்புறம் 1 குடி அப்படின்ற மாதிரி அப்புறம் 1/4வாசி 1/2வாசி அப்படி விடுறா அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி படிப்படியாக ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்தது தொலைச்சிருங்க அப்படின்னா ஒரே அடியாக நம்மக்கிட்ட இருக்கிறவங்க ஒரே அடியாக போவாங்க, ஒரே அடியாக வருவாங்க. அதுதான் வேண்டாம். ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேள்வி. அது யாருமே வந்து அந்த கேள்வியை இவங்க என்ன கேட்குறத நாம் என்ன சொல்கிறது, என்ன அப்படியே மட்டும் அப்பாட்டா வேறு மாதிரியே நினச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால் டக்குன்னு அவங்களே நம்ம ஒன்று தான் சொன்னேன், அவங்க 2 சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி நன்றி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் காசு கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுக்கணும். காசு கொடுக்காமே ஏக்கா இவ்வளோ வாய் பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. நேற்று வந்து அந்த நமக்கு வர வேண்டி அமௌண்ட் வரல. இது கூடவா? ஆமாங்க, 100 200 50 ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க. பஸ்ஸுக்கு நம்ம போகணுன்னா இருக்கும் நம்மக்கிட்ட 200 இருக்கும், 300 இருக்கும், 500 இருக்கும், 1000 இருக்கும். ஆனால் அந்த 1 ரூபா அவங்ககிட்டையும் சில்லற அதை மாற்றி கொடுக்குற சூழ்நிலை இருக்காது, நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்காது. அதனால் நேற்று என்ன பண்ணிட்டேன், அவங்களே என்னன்னு சொல்லிட்டாங்க, அக்கா நாளைக்கு கூட கொடுங்க
அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம காசு நம்ம கைக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னா கைக்கூலி காசு தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு போயிட்டாங்க. ஜாக்கெட்டை வாங்கிட்டு அக்கௌண்ட்டில் எப்பயும் போல் அச்சோ சூப்பராக வேணுங்க. பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அவ்வளோ அழகழகாக காட்டிக்கிட்டாருங்க வேஸ்தை. பூச்சி தாங்க, புழுவு தாளிச்சிட்டாங்க. அதனால அந்த தக்காளியை பாருங்கள், ஒரு தக்காளி அப்படி அது என்னால் கையில் இது குட்டி தக்காளி ஒன்று காட்டினோம் இல்லைங்களா, அந்த குட்டி தக்காளியை மட்டும் கட் பண்ணதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு தக்காளி புளி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தக்காளி இருக்குது, ஏன்னா அதுதான் வந்து பார்த்து 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 செய்யுங்கடா ராமசாமி அப்படின்ற மாதிரி போது பொழப்பு. இது வந்து நல்லா இருக்காங்க, இது வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கையோட நமக்கு ஒரு வேலை முடிச்சுட்டா சோழி முடிஞ்ச மாதிரி ஆகுன்ற மாதிரி. கொஞ்சம் ரவையும் கோதுமை மாவும் கலந்து அந்த அரிசி மாவோட போட்டு, அரிசி மாவு கொஞ்சோண்டு இருக்குது அதோட போட்டு தக்காளி கட் பண்ணி. இப்போ அதுக்கு வந்து வரமிளகாய் போட்டும்ப, ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் கொஞ்சம். ஆனால் போடுறத போட்டு நம்ம கொஞ்சோண்டு நமக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். இது தாளிக்கும் போது கல் உப்பு தேவைக்கு, ஒரு கிண்டி மூடி வச்சுட்டா யாராருக்கு புளிச்சிக்கீரை பிடிக்கும், நீங்கள் எந்த மெத்தடில் கடையிறீங்க. நிறைய பேர் வந்து அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு வேக வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை வணக்கி விட்டு தாளிக்கிறாங்க. அதில் நமக்கு வந்து எந்த ஒரு, ஏன்னா அதில் இருக்கிற நமக்கு ஒரு சில ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படியோ மாற்றிட்டு கிடக்குறேன். விட்டுங்க. நம்ம வந்து கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு வாங்க. இப்போ இவங்களுக்கு தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் அடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சொன்னேன் இல்லைங்களா, மெதுவாக இங்கே சிம்மில் ஏறி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. நான் அது கீரை கடையும் போது நம்ம அந்த பக்கம் மாற்றிக்கலாம். உப்பு எல்லாமே அரை உப்பு தாங்க. இப்போ வந்து இந்த காய்க்கு போட்டோம் பாருங்கள், அதே தான், அது பழகிக்கலாம். ஏன்னா நமக்கு இனிமேல் வந்து ஒவ்வொன்றா பழகிடலாம். ரொம்ப நாளாக நம்ம உப்பு கம்மியாக தான் சாப்பிட்றோம், எல்லாமே உப்பு தேவையாக இருக்கிறவங்க தம்பியாது. அவனுக்கு பொதுவாக அவனும் எதுவும் சொல்கிறதில்ல, அவன் எங்கே ஒரு நேரம் சாப்பிட்றான், ஹோட்டலில் சாப்பிட்டு தெரியுது, அதனால எதுவும் கண்டுக்கிறதில்ல.
கீரையை பார்க்கலாம். கீரை அப்படியே வேகிற அந்த புளிச்சக்கீரை நம்ம செய்கிறவங்களுக்கு தெரியும், செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு அதோட மனம். நம்ம தண்ணியே ஊற்றல, அதில் பாருங்கள் தண்ணி. ஏன்னா அந்த மாவு நம்ம வச்சோம்லன்னா அப்படியே நம்ம புளிச்சு போயிடும். நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது, அதனால் அந்த சாதத்தை கூட நம்ம மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையிலே வந்து அந்த மாவு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் கோதுமை மாவு கொஞ்சம் ரவை போட்டோம்லான்னா போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கிறதாங்க. இந்த கீரை இப்போ கடைஞ்சி தாளித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்லான்னா இதில் வந்து அவங்க வந்து இந்த கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாக்கா அவங்க மத்தியானம் சாப்பாடு அவங்க எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா அவங்க சாப்பாடோட தொட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் ஒருத்தர் ஒரு அக்காவை கீரையே எடுத்துகிட்டு போய் சமைங்கண்ணே, நேற்று கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து கீரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சமைங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கடைஞ்சி எனக்கு கொஞ்சோண்டு கொண்டு வந்துடுங்க, நான் எடுத்துகிட்டு போனான்னா வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சோண்டு, அவங்க சாயந்தரமாக தான் வருவாங்க நம்ம கடைக்கு, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க அக்கா, முக்கியமானவங்க தனலட்சுமின்றவங்களும் இருக்காங்க. அவங்க வருவாங்க, இன்றைக்கி அவசியமாக கடைக்கு வருவாங்க. எனக்கு துணிங்க கொடுத்துருந்தாங்க, தைச்சிட்டாலாம். நான் என்ன அது எடுத்த அளவு மட்டும் அது கொஞ்சம் மார்க் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறேன். ப்ளவுஸு அவங்க பொண்ணுது, அது தைச்சிட்டாலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோசரம் வருவாங்க. அவங்களுக்கு நான் புளிச்சிக்கிற கடைஞ்சேன்னு சொன்னாவே உடனே புளி கொஞ்சம் போட்டுருவேன், தக்காளி போட்டிருக்கிறம்ப. இன்னும் கொஞ்சம் இன்னொன்று, நம்ம கடையில் ரெகுலர் கஸ்டமர். இப்போ அவங்க எனக்கு வந்து ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் தான் பழக்கம் இருக்கும், மீறி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் ஆகல. அவங்க நேற்று பாருங்களேன், இந்த அக்கா வந்து சும்மா நான் ஒரு இதுக்கு சொன்னேன், தக்காளி வாங்கிட்டான்றதுக்கு கீரை. அது நிறைய பேருக்கு ஒரு அப்படியே எரிச்சலாக இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கா இது வாங்கிட்டு வந்தால் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு அதாவது மனசுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தாலே அவங்களுக்கு நம்ம மனசார எந்த துரோகமும் செய்யலைங்க. ஏன்னா அந்த அக்காவெல்லாம் பாவம் எதுக்கோ ஒன்று பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி போன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுங்க, அவங்க பிரச்சனை விட்டுடலாம். இப்போதைக்கு வந்து ஏன்னா நான் சொல்கிறதே சில பேருக்கு கடுப்பாகும். துணி தான் நம்மக்கிட்ட கஷ்டப்பட்டம்ப 10 ரூபா வச்சு விற்கிறம்ப, லாபத்துக்கு விற்கிறம்ப நஷ்டத்துக்கு விற்கிறம்பன்னு தெரியாது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். இந்த பால் கதிர், சோள கதிர் நேற்று இது சும்மா வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தோட்டத்தில் விளைஞ்ச சும்மா அது உதாசீனமாக ஒரு ஏத்தலமாக பார்க்குவோங்க. ஆனால் கடைக்கு போகிறோம்லேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மெது வடை, கார வடை இதெல்லாம் எனக்கு அந்த அக்கா மீனக்காங்கன்றவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ அதிகாலத்தில் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எனக்கு ஒன்றும் அப்படி இல்லைங்க. ஒருத்தர் மூலிமா நம்ம எங்கள் அண்ணன் பையன் குடியிருந்தால் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன், வழியில் பார்த்துட்டு அங்கே நம்ம கடைக்கு துணி எடுக்க வரலாமான்னு சொல்லிட்டு சும்மா போனவங்க வந்து பழக்காகிறாங்க. இந்த 3 கதிரும் எனக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னு. அன்றைக்கி வடையை வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரியே தலை சுற்றலாக இருக்க வேண்டாங்கான்னு சொல்லிட்டு மீனக்கான்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் 2 அதில் 2, மெதுவடையில் 2, கார வடையில் 2. அவங்க போண்டா வாங்கி சாப்பிட்டேன்னு ஈபி பில் கட்ட போகும்போது அதாவது அவங்களுக்கு ஒரு தோணுது பாருங்கள், எண்ணம் தோணுது. நம்ம ஒன்றுமே செய்யலைங்க, அவங்களுக்கு எதுவுமே 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம கடையில் துணி எடுக்கிறாங்க, காசு கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். இந்த 3 கதிரும் எனக்கு வாங்கிட்டு வந்து நான் வேண்டவே வேண்டாங்கிறேன். எனக்கு கொடுத்துட்டு காசு கொடுத்துக்க, ஐயோ வேண்டாம் நீங்கள் தயவு செஞ்சு கம்முன்னு இருங்கா. சரி பாவம், நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, சரி வாங்குறீங்களோ, இது உங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு வீட்டுக்கிட்ட டெய்லியே கொண்டாடுறாங்க, நாங்கள் வாங்கி வேக வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து
இதை கொடுத்தாங்க. இதை இப்போ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் 3 பேரானா 4 பேர் கடைக்கு வர்றவங்களுக்கு ஆளு கொஞ்சோன்னு கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் படித்தவங்க இருக்காங்க. நம்மக்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துட்டு ஒன்று செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது இப்போல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் உன்னை கொடுத்து தான் இப்போ சாமி என்ன சரி நீ வர என்கிட்ட உன்னோட கடமை மட்டும் நீ சொல்லிவிட்டு நீ உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி என்னை பிரார்த்தனை பண்ணுமா அப்படி பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ இதை செய் நான் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வியாபாரம் பேசிட்டு மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்மளை படைத்த கடவுளை அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லா இடத்துலையும் வியாபாரம் பேசிட்டு மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுட்டு வியாபாரம் பேசணும்லன்னா காலம் பதில் சொல்லுவோம். சரி, இந்த பிஸ்கட்டு டிகாஷன் சூடு பண்ண தான் ஆறிடுச்சு. அதை சாப்பிட்டு இந்த கீரை கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு மாவு கலக்கி தோசை ஊற்றி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. அது அந்த கதிரை வச்சிடலாம் அந்த பக்கம். நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே அதை வெந்துடும். தாளிக்கிறதுக்கு கீரை தாளிக்கிறதுக்கு மறுபடியும் வெங்காயம் வச்சுருக்கிறேன். வடகம் போடுவேன். ஏன்னா புளிச்சிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நிறைய இருக்கும். தீந்துருச்சு வாங்கணும். நமக்கு ரெகுலராக கொண்டு வந்து போடுற அந்த அண்ணா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கண்ணுக்கு தெரியல. அவ்வளோதாங்க, ரொம்ப தொக்கு மாதிரி ஆச்சு. நம்ம கடையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தனலட்சுமி அக்கான்றவங்க பாவம் அவங்களால கடைய முடியாமல் மிக்சியில் போட்டுருவாங்க. ரொம்ப நைஸாக போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இதை கடைஞ்சி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க வர்றதில்ல. அவங்க கடைஞ்சி கொடுப்பாங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னமே அவங்களுக்கு அவங்க மனஸ்தாபத்தினால அவங்க எதுக்க வர்றதில்ல. எங்கள் கூட அக்கா பேசுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. நம்ம என்ன சொல்கிறது, அதனால் இந்த சோளக்கீரை எடுத்து இந்தாட்டு வச்சுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்களோட மூளையில் வந்துட்டு இருப்பாங்க. நிறைய தண்டு வந்து வேஸ்ட்டாக ஒரு சொல்ல மேலே இருந்தோம். இது கடைக்கு வருவாங்க அந்த அக்காவுங்க. கீரை கடைஞ்சிடலாம். இவங்க அவ்வளோதான் மூடி வச்சிடலாம். மக்களே அவ்வளோதான். புளிச்சிக்கீரை கடைஞ்சல், வாழைப்பூ கூட்டு, இன்னைக்கு தோசைங்க
கோதுமை மாவு ரவை கலந்து தோசை, அரிசி மாவு கோதுமை மாவு ரவை 3 கலந்து தோசை. இப்போ நம்ம வந்து இதை கடைஞ்சி வடகம் போட்டு தாளிச்சிடலாம். கீரை தாளிச்சிடலாம். நைட்டு அப்பளம் போட்டம்ப இந்த எண்ணெய் நிறைய இருக்குது. அதே வந்து நம்ம இப்போ சூப்பர் இன்னும் கொஞ்சம் கலந்து வடகம் வந்து எடுத்துட்டு வரலாம்னு நினச்சேங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டுடலான்னு அப்படியே வடகம் பாக்கெட் தீந்துருச்சு. இன்னொரு பாக்கெட்டு எடுத்துட்டு வரணுங்க. கொஞ்சோண்டு மாவு இருக்குது. இது கூட கொஞ்சம் ரவையும் கோதுமை மாவும் கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா
நல்லா இருக்குது. நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ப்ரௌன் கலரில் கொஞ்சம் பெருங்காயம் பண்ணி போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டு கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கோசரம் தான் இப்போ நம்ம இதை மறுபடியும் அடுப்பு மேலே வச்சிடுறேன். அவ்வளோதான். மக்களே, புளிச்சக்கீரை கடைஞ்சல் தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு அக்காவுங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க எது அரைச்சிட்டு வந்தாலும் சரி, அவங்க எல்லாமே நம்ம கூட ஏதாவது ஒரு பொருள்னா காட்டில் கூட நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, வாங்கிக்கிறோம்ப. ஆனால் அவங்க எல்லா பொருளுமே ஏட்டு ஜெட்டு காசு போட்டு தாங்க வாங்குவாங்க. அவங்க அந்த மாதிரி மனுஷரெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நம்ம கடன்பட்டுருக்கும்ப புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மாவங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் படுத்தவங்கள நமக்கு வந்து கடவுளை அறிமுகப்படுத்துறாரு. இல்லை விஷயம்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு தெம்புப்பட மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்களோட நம்ம ஒன்றும் அவங்க வருஷம் படிப்பு நான் கூட எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் சேரலையே. அவங்களும் அதை எதிர்பார்க்கறதில்ல. இந்த மனசுக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. கடவுள் வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு தனியார் வேலை. கலான்றவங்க வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க இல்லைங்களா குழந்தைங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து சமைச்சு போடுறாங்க. பெரிய பொண்ணு அவங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு பக்கம் சம்பளம் வருது. சின்னவங்க வந்து இப்போ தான் அக்கௌண்ட்ரா சின்ன பொண்ணு. அது சும்மா ஏஜ் ஆனவங்க தான். அது சும்மா டெம்பரவரியாக கொஞ்சம் எங்களோட சின்னவங்க தான். அவங்க கலான்றவங்க எங்கள் வயசு, இன்னொருத்தருக்கு சின்னவங்க தான். பிள்ளைங்க செய்கிறாங்க எதாக இருந்தாலும் அதே வேண்டாம்னுவாங்க. யார் எது செஞ்சாலும் வேண்டாம்னு அந்த அக்கா. அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குமே புருஷன் 2 பேருக்குமே ஒரு அதாவது வந்து ஒரு கடையில் ஏதாவது அந்த அண்ணன் வாங்கிட்டு வந்தால் கூட வாங்கும்போது எனக்கு ஒன்று சேர்த்து ஒரு மெதுவடை, ஒரு கார வடை, இல்லை ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம்,
வெங்காயம் பூண்டு சும்மா கடையில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தால் கூட தீந்துருச்சிங்க்கா, வாங்கணுன்ட்டா போதும். அவங்க கடைக்கு போகும்போது அந்த அண்ணா சொல்லி விட்ருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க, கோச்சிக்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்டன்னா ஒரு ஊறுகாய் பாட்டில் எடுத்தால் கூட அது நீ வந்து காசு கொடுத்தானே வாங்கி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு ஓடுவாங்க. சரி, நான் அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அவங்களும் காசு போட்டு தான் வாங்குறாங்க, அது கோச்சிக்குவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் படித்தவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு கடவுள் அவங்க மாதிரி இருக்கிறவங்கள ஒரு பொக்கிஷமாக நமக்கு தாய் தகப்பனா அனுப்பிச்சி வைக்கிறாரு. அது வந்து நமக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு. மக்களை இன்றைக்கி அவ்வளோதான். தோசை, புளிச்சிக்கீரை கடைச்சல், வாழைப்பூவு, ஒரு கூட்டு, இதுதான் மக்களை இன்றைக்கி சமையல். இப்போ அப்படியே ஒவ்வொன்றும் நாங்கள் செய்யும்போதே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோதான். 2 தோசை ஊற்றி 3 தோசை ஊற்றி சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். போயிட்டு இன்றைக்கி எதுவும் துவைக்கிறது பிடிக்கிறது எதுவும் இல்லை. காய் போட்டிருக்கிறத எடுத்து, நேற்று மோடமாக இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து காய் போட்டிருக்கிறத நம்ம எடுத்து உள்ளே போட்டு போயிட்டே இருக்கிறதால தான் இன்றைக்கி பாருங்கள் என்னோடய சமையல் வந்து இவ்வளோ தான். இப்போ அந்த அக்காவங்களுக்கு நமக்கு நன்றி சொன்னவங்களுக்கு வந்து நன்றியாக ஒரு விசேஷமாக கொடுத்தவங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த இதை வேக வச்சுட்டு போய் கொடுத்துடலாம். நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே இது வாழைப்பூது, கீரை கடைச்சல், தோசை, இது 2ம் இந்த சோளக்கதிரை, இது 3மே வந்து நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோங்க. வாங்க, நீங்களும் யாராவது என்னோடய சமையல் இந்த அரவர சமையல் பிடிச்சிருந்தா வந்து சாப்பிடுங்க. வாங்க. பாய் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சலுப்பு தன்மையோட இந்த பொம்பளை என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டே புரியாமல் சில எண்ணங்கள் வந்து அக்காமார்களா தங்கச்சிமார்களா யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, தம்பியா அண்ணன்களா யாராவது ஒருத்தர் ஓட்டுறதுக்குன்னே. அதனால் எல்லாருக்கும் நன்றி. இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செஞ்சோம்னா வெறுந்தே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ தூக்கலாக இருக்கும். வாசம் பச்சை மிளகா போட்டோம்லான்னா கோதுமை மாவும் இட்லிக்கும். சரி, இதெல்லாமே பண்ணி சாப்பிட்டுடலாம். பாய்.